மனோஜ் மேல உனக்கு இவ்ளோ பாசம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன் பராமப்பட்டுக்கிட்டு டே ரவி அவங்களையும் கையில பச்சை குத்திக்க சொல்டா. ஒரு கையில அப்பா பேரு, இன்னொரு கையில இந்த ஓடுகளை பேரை குத்திக்கோங்க. டேய் வாய மூடுறா. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஆயுசுக்கும் மனோஜ் பேரு கையிலே இருக்கணும்னு நினைச்சிருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏங்க நிஜமாவே இது ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்க புருஷன் பேரை அவங்க கையில பச்சை குத்தி இருக்காங்க. இத பாக்கும்போது எனக்கும் உங்க பேரை பச்சை அம்மா குத்திக்கணும். தாயே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாசம் மனசுல இருந்தா போதும். இந்த காலத்துல நாங்க பாசமா இருக்கோங்கறத காட்டிக்கிறதுக்காகவே நெட்ல போட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெளிய பாசமா இருக்க மாதிரி காட்டிட்டு ரூம்குள்ள போய் தலையை பிச்சின்னு சண்டை போடுறோம். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ரோஹிணி காட்டுங்க. என்ன ஸ்ருதி நீங்களும் டாட்டூ டாக்டர் கிட்ட போனாலே இன்ஜெக்ஷனே போட்டுக்க மாட்டா. ரோஹிணி எனக்கெல்லாம் பெயினே தாங்க முடியாது. வேணும்னா ரவி என் பேரை குத்திப்பான். எனக்காக நீ குத்திப்பல. உன் பேரை நான் ஹார்ட்ல குத்திருக்கேமா, இதுல நான் வெளியே வேற டாட்டுவா போடணுமா? வரே வா. நல்லா சமாளிக்கிறடா. நமக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் டாட்டு குத்திக்கிறதெல்லாம் இன்னொருத்தவங்க சொல்லி செய்யக்கூடாது. அவங்களுக்கா தோணணும். டாட்டூ குத்திக்கலன்னா லவ் இல்லன்னு அர்த்தமா என்ன? முத்து சொன்ன மாதிரி பாசம் மனசுல இருந்தா போதும். அவளை விடுற. பச்சை குத்திக்கிறதுக்கும் வலிக்குதுன்னு சொல்லுவா, புள்ள பெத்துக்கிறதுக்கும் வலிக்குதுன்னு சொல்லுவா. நீ என் பேரை டாட்டு குத்திருக்கல, அதை பார்த்ததும் மீனா சுத்தியோட முகமே மாறிச்சு பாத்தியா? எனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி தோணி இருக்குல்ல. உண்மையிலேயே சொல்றேன் ரோகிணி, நான் ரொம்ப லக்கி. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கல, எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. இப்படி ஒரு வைஃப் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அப்ப நான் லக்கி தானே?